நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி இசக்கி வாழ்க்கை என்னவாகும். அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட். சௌந்தரபாண்டி சண்முகம் வீட்டுக்கு வந்து, என் புள்ளை முத்துப்பாண்டிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், என் சொந்த பந்தங்கள் முன்னாடி நடந்த ரொம்ப சந்தோஷப்படுவன் என்று பேசச் சொல்ல, சண்முகம் தாராளமாக நடக்கட்டும், தாய்மாமன் சீரு எங்கள் வீட்டில் இருந்துதான் வரும், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது என சொல்கிறான். சண்முகம் இசைக்கு புடவை வாங்கி கொடுத்து, நாளைக்கு நீ முத்துப்பாண்டி கல்யாணத்துக்கு இந்த புடவையை தான் கட்டிக்கிட்டு வரணும் என புடவையை கொடுக்கிறான். இது முத்துப்பாண்டி யாருன்னு அவன் நிரூபிக்க போகிற நேரம். அவன் உன்னை உண்மையாக காதலிச்ச நம்ம வீட்டுக்கு வருவான், இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு வீட்டில் தாலி கட்டுவான். அப்படி இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்ட தயாராகி விட்டவன் உன் வாழ்க்கைக்கு தேவையா என்பதை நீயே முடிவு பண்ணு என அறிவுரை வழங்குகிறான். இதையடுத்து இன்று நடப்பதை பார்க்கலாம். சண்முகம் இசைக்கு புடவை வாங்கி கொடுத்து, நாளைக்கு நீ முத்துப்பாண்டி கல்யாணத்துக்கு இந்த புடவையைத்தான் கட்டிக்கிட்டு வரணும் என புடவையை கொடுக்கிறான். இது முத்துப்பாண்டி யாருன்னு அவன் நிரூபிக்க போகிற நேரம். அவன் உன்னை உண்மையாக காதலிச்சா நம்ம வீட்டுக்கு வருவான், இல்லைனா அந்த பொண்ணுக்கு வீட்டில் தாலி கட்டுவான். அப்படி இன்னொரு கழுத்தில் தாலி கட்ட தயாராகிவிட்டவன் உன் வாழ்க்கைக்கு தேவையா என்பதை நீயே முடிவு பண்ணி என அறிவுரை வழங்குகிறான். இதையடுத்து இன்று நடப்பது என்னவென்பதை பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் முத்துப்பாண்டி திருமணம் செய்து கொள்ளும் அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன், அப்பா, அம்மா என அந்த குடும்பம் காட்டப்படுகிறது. இந்த குடும்பமே முத்துப்பாண்டிக்காக கல்யாண மேடையில் நடிக்க ஒப்புக்கொண்ட குடும்பம்தான் என தெரிய வருகிறது. ஆனால் இது எதுவும் தெரியாத சௌந்தரபாண்டி தனது மகனுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைத்து சண்முகத்தை பழிதீர்த்து விட வேண்டும் என கனவு காண்கிறான். அதேபோல் சண்முகம் தங்கச்சி புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் என்ற பதவதைப்பு எதுவும் இல்லாமல் தாய்மாமன் சீர்பாண்டி, என்ன சண்முகம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தைரியமா வந்து இருக்க, அதுவும் தங்கச்சியையும் கூட்டிக்கிட்டு வந்து இருக்க, பார்த்து சண்முகம் கல்யாணம் முடிஞ்சதும் உன் தங்கச்சி தூக்கில் தொங்கிட போறா, அவள் உயிர் போச்சினா அதுக்கு நாம் காரணம் இல்லை என்று சொல்ல, அப்போது சண்முகம், மாமனாரே இது என் தங்கச்சிக்கு தைரியத்தை ஊட்டித்தான் வளர்த்து இருக்கிறேன் என்று சொல்கிறான். சண்முகத்தின் திமிரான பேச்சை போட்ட சௌந்தரபாண்டி குழப்பமடைகிறார். சண்முகம் இந்த கல்யாணத்தை நடத்த விடுவானா மாட்டானா என்று சந்தேகம் கொள்கிறார். மறுபக்கம் இசக்கி தனது வாழ்க்கை என்னவாக, முத்துப்பாண்டி இரண்டாவது திருமணம் செய்து கொள்வானா என்ற உச்சகட்ட பதற்றத்தில் தவிக்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.